எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். திருவெண்காடு சீர்காழிக்கு அருகில் உள்ள மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற சிவஸ்தலமாகும். வெண்காடு என்றால் வெள்ளை நிறமுடைய காடு என்று பொருள். ஸ்வேதாரண்யேஸ்வரர் இங்குள்ள மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் வெள்ளை காட்டதிபதி. இறைவி பிரம்ம வித்யாம்பிலி. மருத்துவ அசுரன் வதம். புராணத்தின்படி மருத்துவன் என்ற அசுரன் இறைவனை நோக்கி கலும் தவம் புரிந்து சூலாயுதம் பெற்றான். அந்த ஆயுதத்தைக் கொண்டு தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தினான். இறைவன் நந்தி தேவரை அனுப்பி அவனை தடுக்க முயன்றார். அசுரன் நந்தியை தாக்கியதில் நந்தியின் உடலில் 9 துளைகள் ஏற்பட்டன. இன்றும் இங்குள்ள நந்தி சிலையில் துளைகளை காணலாம். இறுதியில் சிவபெருமான் தனது அகோர மூர்த்தி கோலத்தைக் கொண்டு அசுரனை சம்ஹாரம் செய்தார். 3 குலங்கள் 3 மரங்கள். காசிக்கு இணையான தலம் என்பதால் இங்கு 3 குலங்கள், சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்கள் மற்றும் 3 தல விருட்சங்கள் வில்வம், கொன்றை, வடவாளமரம் உள்ளன. இங்கு ஒருமுறை நீராடுவது மற்ற புனித தலங்களில் பல முறை நீராடுவதற்கு சமம் என கருதப்படுகிறது. ஹலோ. சிவபெருமானின் 5 முகங்களில் ஒன்றான அகோர முகம் கொண்ட தனி சன்னதி இங்கு உள்ளது. இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆதி நடராஜர் சிதம்பரத்திற்கு முன்னரே ஈசன் இங்கு நடனமாடியதாக கூறப்படுகிறது. எனவே இது ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது. காசிக்கு வீசம் அதிகம். காசிக்கு சென்று வழிபடுவதை விட திருவெண்காட்டில் வழிபடுவது வீசம் ஒரு சிறிய அளவு கூடுதல் பலனை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவில் அமைப்பு. இந்த கோவிலில் பிரம்ம சமாதி உள்ளது மற்றும் பட்டினத்தார் முக்தி அடைந்த தலங்களில் இதுவும் ஒன்று. மெய்கண்டார் மற்றும் பல நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலம் இது. ನೋಡಿ ಮಂಟಪ ಇದೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇರೋ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಎಷ್ಟು ತುಂಬ ಹಳೆ ದೇವಸ್ಥಾನ ಅಂತೇಳಿ. முக்கிய சிறப்புகள். புதன் தலம். நவகிரக புதன். இது நவகிரகங்களில் அறிவு மற்றும் கல்விக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு உரிய பரிகார தலமாகும். கல்வியில் சிறந்து விளங்கவும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் தீரவும் இங்கு புதன் பகவானை வழிபடுவது சிறப்பு. இதான் புதன் சந்நிதி. குளம் இருக்கு பாருங்க. கூப்பிடுவாங்களே புதன் சந்நிதிக்கு வரலாம் எப்படி?